எப்படி இருந்தனா, இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாரி நாள் பார்த்தா இத்துணூண்டா இருந்துச்சுங்க. மறுநாள் பார்த்தா பெருசாயிருச்சுங்க. எத சொல்ல வரேன் அப்படின்னு புரியுதுங்களா? அத்திப்பழத்த தாங்க. எங்க வீட்ல பின்னாடி ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது. செடி தாங்க, மரம் இல்ல. குட்டியா செடி தான் இருக்குது. அதனால தான் செடி அப்படின்னு சொல்றேன். அதில 2 அத்திப்பழம் இருந்துச்சுங்க. நாள் ஒண்ணு பறிக்கிற மாரி இருந்துச்சுங்க. அதோட மண்டைய தொட்டேங்க. இப்படித்தான் லேசா தொட்டு திருப்பித்தான் பார்த்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். லாஸ்ட்ல டொபக்கடின்னு கையில விழுந்துருச்சுங்க. அத்தில எத்தன வகை தான் இருக்குன்னே தெரியலங்க. காட்ட தின்றாங்க, வீட்ட தின்றாங்க, மர தின்றாங்க, செடிய தின்றாங்க. ஆனா, எல்லாமே வந்து வேற வேற டேஸ்ட்ல தாங்க இருக்குது. அந்தந்த அத்திக்கு ஏத்த மாரி தாங்க இருக்குது. வீட்ல உள்ள அத்தி பழத்த நம்ம பறிச்சு சாப்பிடும்போது, அதில இருக்க டேஸ்ட்டு வேற லெவலுங்க. சொல்லவே முடியலங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க. தேனாட்ட இனிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தேன் மாரி இனிச்சுச்சுங்க. இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சுங்க. இது வந்து வீட்டத்தி, செடியில தான் முளைக்கிறது. இதே வந்து காட்டத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா தொங்குங்க. அதுதான் வந்து காட்டத்தி. அது வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு பெருசா இருக்குங்க. ஆனா, அதில வந்து அவ்வளவு டேஸ்ட் இல்ல. மர அத்தி அப்படின்றாங்க. அது வந்து அங்கங்க, அங்கங்க அப்படியும் குட்டி குட்டியா, குட்டி குட்டியா, கொல கொலையா தொங்குங்க. அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான டேஸ்ட்டுங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டுங்க. நான் வந்து 3 வகையான அத்திப்பழம் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஆனா, எங்க வீட்ல உள்ள இந்த செடி அத்தி வந்து செம்மங்க. டேஸ்ட் வந்து சூப்பருங்க. இதில மறுநாள் இன்னொரு அத்தி இருந்துச்சுங்க. அதையும் பறிக்கலான்னு போனேன். எங்க அண்ணியோட மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டு ஒரே ஓட்டம் தாங்க. ஓடியே போயிட்டேங்க.